என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th யூனிட்ல இருக்கக்கூடிய லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இப்போது வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ சால்வ்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். சால்வ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்புமே போடணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3 ஸ்டெப்புமே போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அதாவது இந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா dy/dx அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். இப்போ வெறும் dy/dx மட்டுமே வந்திருந்தாலுமே இந்த ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம். அதனுடைய ஃபார்ம் வந்து dy/dx + py = q அதில் எழுதி அந்த அந்த கிவனையும் அந்த ஃபார்மையும் கம்பேர் பண்ணி பிங்கிற பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், மூணாவதுல வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். கிவன் அப்படி எழுதிக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் வந்து என்ன, dy/dx -3y/x = x³ e⁻²x கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே dy/dx டைரெக்டாக கொடுத்ததுனால அதனுடைய ஃபார்ம் வந்து எழுதலாம். அதனுடைய ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், dy/dx + py = q. இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து என்னென்னா இந்த ஃபார்ம் வந்து இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டைப் வந்து இப்படி தான் இருக்கும்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், இங்கேயும் dy/dx இருக்குது, இங்கேயும் dy/dx இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் என்னென்ன ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இங்கே y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. y ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ y-னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. அப்போ y-க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -3/x. சரிங்களா? இல்லைன்னா y ரவுண்ட் பண்ணிவிட்டு y-ஐ வந்து மிஸ் பண்ணிட்டு எழுதுங்க. y-ஐ வந்து y எழுதாமல் மீதி இருக்கிறது எழுதுறது தான் p-யோட வேல்யூ. இங்கே p-க்கு முன்னாடி என்ன இருக்குது, இங்கே p-யோட வேல்யூ என்ன, -3/x. ஏன்னா y-க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -3/x. அதுதான். சரிங்களா? y ரவுண்ட் பண்ணிடுங்க. q-ங்கிறது என்னென்னா RHS ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை வந்து q-யோட வேல்யூ. அப்போ q-ங்கிறது என்ன, x³ e⁻²x. அப்போ பியும் கியூவும் நம்மளுக்கு எப்படி இருக்குமாமா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். இப்போ பியும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான், கியூ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்தக்கூடியதை கிவன் ப்ராப்ளத்தை அப்படியே எழுதிட்டு இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பியூ கியூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, e⁻∫pdx தான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e⁻∫ இந்த பிக்கு பதிலாக டிக் பண்ணிக்கிறேன். பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -3/x அப்புறம் dx. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த -3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த -3ங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த -3-ஐ நான் வந்து என்னென்னா இந்த வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், இன்டகிரலுக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், e⁻−3 வெளியே போயிடுச்சுன்னா இன்டகிரல் 1/x dxன்னு இருக்குமா, புரியுதாமா? அப்போ அந்த இன்டகிரல் 1/x dx உடைய ஆன்சர் என்ன, நம்மளுக்கு log x. நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போது அந்த இன்டகிரல் 1/x dxக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், log x எழுதலாங்களா? அப்போது e⁻−3 log x, e⁻−3 log x. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா என்னன்னு பாருங்கள், e⁻log x⁻−3. இந்த -3 என்ன பண்ணலாம், எக்ஸினுடைய பவருக்கு கொண்டு போகிறோம். லாக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா இது என்ன மெத்தடில் நம்ம கொண்டு போகிறோம்னு சொல்லி நிறைய தடவை பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், n log mன்னு இருந்ததுன்னா log m⁻n எழுதலான்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். புரியுதாமா? n log mன்னு இருந்தால் log m⁻n எழுதலாம். இப்போ இங்கே என்னோட வேல்யூ பாருங்கள் -3, லாகுக்கு லாகு, அது எம்முக்கு பதில் இருக்குது, எக்ஸ்னு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா log m⁻n log பாருங்கள் x⁻−3. இந்த -3 வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஈவும் லாக் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், x⁻−3. இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் x⁻−3ன்னு சொல்லலாம். அல்லது நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1/x³ எழுதிக்கலாம். எப்படி, 1/x³. 1/x³ ஏன் எழுதுகிறோம், அதாவது மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய -3 x⁻−3 கீழே டினாமினேட்டருக்கு வரும்போது ஆப்போசிட் சைனாக மாறும். அப்போ 1/x⁻+3 ஆயிடுச்சுங்களா. இது மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும், x⁻−3 வந்து மாறிடும். இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போது இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3ஆம் ஸ்டெப்பில் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அந்த சொல்யூஷன் இஸ் நம்ம 3ஆம் ஸ்டெப்பில் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா, y × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்
அதே மாதிரி என்ன எழுதலாம் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி ஈஸியாக வச்சுக்கலாமா எப்படி y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அடுத்து q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு எழுதிட்டு இங்கே இன்டர்வல் கொடுத்தா என்ன கொடுக்கணும் dx ஏன்னா qங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x அதனால் இன்டர்வல் கொடுத்தா dx ப்ளஸ் c இதுதான் வந்து என்னென்னா ஃபார்முலா புரிஞ்சுங்களாமா இதுதான் வந்து என்ன ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் ஒய்க்கு ஒய் தான் அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னமா இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க 1/x³ அது இங்கே எழுதிக்கலாம் ப்ராக்கெட் கொடுத்து 1/x³ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக இங்கே இன்டெகிரல் இருக்குது இன்டெகிரல் க்யூக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ x³ e⁴ x³ e⁴ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்மளுக்கு என்னமா வந்தது 1/x³ வந்தது dxக்கு dx தான் அடுத்து ப்ளஸ் சி அப்படி எழுதிக்கலாம் இங்கே பாருங்களேன் இங்கேயும் x³ இருக்குது நியூமரேட்டர்ல x³ இருக்குது டினாமினேட்டர்ல x³ இருக்குது அப்போ என்ன பண்ணிடலாம் ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இதை லெஃப்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க y இன்ட்டு 1 வந்து என்ன வரும் y வரும் டிவைடட் பை x³ ஈக்குவல் டு இந்த இன்டெகிரலுக்கு இன்டெகிரல் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் e⁴ 2x 1 into dx தான் ப்ளஸ் சி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இன்டகிரேட் பண்ணணும் இது இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுங்க y/x³ e⁴ அதாவது ஈல எது வந்தாலும் பவரில் எது வந்தாலுமே அப்படியே தூக்கி எழுதிடணும் e⁴ e⁴ எழுதிட்டு இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் அது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 அதாவது டிவைடட் பை 2ன்னு எழுதணும் புரியுதாமா இ பவரில் எது வந்தாலும் அப்படியே எழுதிட்டு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர் எழுதணும் இங்கே எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 அதனால் டிவைட் பை 2 அப்போ இன்டெகிரல் e⁴ dx அதை இன்டெகிரேட் பண்ணால் e⁴ டிவைட் பை 2ன்னு வருது இங்கே ப்ளஸ் சி அப்படியே எழுதிருங்க அப்போ இதை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர் y/x³ ஈக்குவல் டு e⁴ டிவைடட் பை 2 ப்ளஸ் சி ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்